அனைவருக்கும் வணக்கம். வத்தலக்குண்டிலேருந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் தேவாரம் போகிற ரோட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் பென்சிங் இடம். அதாவது இந்த தோப்புக்குள்ளே வந்து 2 ரோடு போதுங்க. ஒன்று தார் ரோடு போட்டிருக்காங்க, ஒன்று போடுவாங்க. மொத்தம் 130 ஏக்கருங்க. ஒரு ஏக்கர் விலை 17 லட்சம் சொல்கிறாங்க. டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாம். செவல் பூமி, மண் சுத்தமான மண்ணுங்க. ஃபுல்லாகவே மண் தாங்க, அடி வரையும் மண் தான். மாந்தோப்பு. ஒரு வீடு இருக்குது, 3 சர்வீஸ் இருக்குது, 3 ப்ரீ சர்வீஸ் இருக்குது, 3 போர் வீல் இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா மாந்தோப்பு. இதுதான் கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு இருக்குது. சிலது காயும் இருக்குது. பராமரித்து பண்ணால் போட்டிருக்காங்க, அதனால தான் காய் இல்லை. நம்ம வாங்கி பராமரித்து பண்ணிக்கலாம். மாமரம் வந்து இளமரம் தான். லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு வாரமாக நாங்கள் இடம் போடலை, அப்படியே இப்போ பலபடியும் நாங்கள் போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு ரோடு போகுது. இதில் ஒரு நெட்டு ரோடு போகுது, தார் ரோடு போட்டுருவாங்க. இதை ஒட்டியே வந்து இன்னொரு தார் ரோடு இருக்குது. அதாவது ஒரு 900 அடி ஃப்ரண்டேஜ் வரும். தார் ரோடு பேஸு ஃபுல்லாக கேட்டுருக்குங்க. பாருங்கள், சுத்த செவல் மண். ஒரு ஏக்கர் விலை 17 லட்சம் சொல்கிறாங்க. நேரடியாக பேசிக்கலாம் ஓனர்கிட்டே. பெரிய தொட்டி ஒன்று இருக்குது, அதில் 7.5 மோட்ரு போட்டிருக்காங்க. உங்களுக்கு காட்டுற இடத்த பிடிக்குதுன்னா நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம். சொத்து உறுத்தான சொத்துங்க. லோ பட்ஜெட்டு சொத்து நம்மகிட்ட வர்றதில்லை. இதே லோ பட்ஜெட்டு. அதாவது இப்போ விலைவாசிலாம் கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் ரேட்டுலாம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வந்தால் நாங்களே சொல்லிடுவோம். நாங்களே வீடியோவில் போட்டுருவோம். கம்மி இடத்துக்கு வந்துருக்கோங்க வாங்கன்னு சொல்லிடுவோம். இது வந்து மண் அருமையான மண். கீழே தோண்ட ஒரு மண்ணாக தான் வரும், கல்லே இருக்காது. ஃபுல் பென்சிங்கு, தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. சிங்கிள் ஓனர் தான். நீங்கள் வந்து இடம் வாங்கும்போது உங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள். நன்றி, வணக்கம்.